பூவாழை நிகழ்ச்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். மாடிகளிலும் வீடுகளிலும் தோட்டங்களிலும் பல அரிய வகை செடிகளை வளர்த்துட்டு வரீங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம பூவாழை நிகழ்ச்சியில் அந்த மூலிகை வளர்க்கணுன்ற பற்றி தான் நோக்கத்தோடு தான் உங்களுக்கு பூவாழை நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூலிகை பற்றி பேசிட்டு வரோம். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய மூலிகையின் பேர் ஆமணக்கு. இந்த ஆமணக்கு எல்லா இடங்கள்லேயும் புதர் செடிகளாக, அதுக்கு முன்னே புதர் செடியாக வளர்ந்துருந்தது. இப்போ எல்லா இடத்துலையும் வளரக்கூடிய ஒரு பக்குவம் பெற்ற தாவரம் மூலிகை இது. இது 4000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த ஆமணக்கை பற்றி முன்னோர்கள் நிறைய தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இதனுடைய மருத்துவ குணத்தை பற்றியும் நிறைய தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இதனுடைய வளர இயல்புன்னு பார்க்கும்போது நமக்கு பார்த்திங்கன்னா இந்த செடி ஒரு 10 மீட்டர் உயரம் தான் வளரக்கூடியது. இது சிட்டாமணக்கு இன்னொரு பேர் உண்டு. இதுக்கு சிட்டாமணக்குன்னு ஒரு வகை, ஆமணக்கு ஒரு வகை இருக்குது. இதனுடைய காய் பார்த்திங்கன்னாக்கா முள்ளாக இருக்கும். அதுபோது அந்த காய் வெடிக்கக்கூடிய தன்மைப்பட்டது. காய் வெடிச்சு தான் விதைகள் பரவக்கூடிய வாய்ப்பு. இதனுடைய இலை நம்ம கையிலேயே விரல்கள் மாதிரி விரிஞ்சிருக்கும். அகலமாக இலைகள் கொண்டது. இது ஒவ்வொரு இலைகளிலும் பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு எதிர்க்கு நிறைய இலைகள் இருக்கும். இந்த விதைகள் பார்த்திங்கனாக்கா ஒரு செங்குத்தாக இருக்கக்கூடிய வாய்ப்பில் தான் இருக்கும் இந்த இலை. இது முழுக்க இலை, வேர்பட்ட விதைகள். இது மருத்துவ குணம் சார்ந்தது. ஆதி காலம் தொட்டு இன்று வரை இது தெரியாத மக்களுக்கு தெரியாததே இல்லை. ஏன்னா இந்த விதையிலேருந்து தான் நமக்கு விளக்கெண்ணெய் தயார் பண்ணுறது. இந்த விளக்கெண்ணெயுடைய அமைப்பு தான் இன்றைக்கி எல்லா விதமான நோய்களுக்கும் மூல காரணமாக வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த விளக்கெண்ணெய்க்கு உண்டு. நாம் அந்த இலையை என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா வதக்கி, அதே எண்ணெயில் சிட்டாமணக்கு எண்ணெயில் வதக்கி இதை இப்போ புண்கள், படைகள், சொறிகள் இது மாதிரி ஒவ்வொன்றுலேயும் கட்டுவாங்க. ரொம்ப புண்ணுலாம் அதிகமாக இது தோல் சம்மந்தப்பட்ட விதைகளுக்கு குணப்படுத்தலாம். இது மாதிரி வற்றிய பால் சுரக்காமல் வற்றி போகுது இல்லையா, அவங்களுக்கு சனங்களில் இந்த இலையை வதக்கி கட்டுவாங்க. அதிகமாக பால் சுரப்பு ஏற்படும். ஆனால் இந்த எண்ணெய் தான் அதிகமாக நம்ம பயன்பாட்டுக்கு உண்டு. இந்த விளக்கெண்ணெய் எந்த ஆதி காலத்தில் பார்த்திங்கன்னாக்கா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் எல்லா குழந்தைகளுக்கும் இந்த எண்ணெயை கொடுக்காமல் இருக்க மாட்டாங்க. விளக்கெண்ணெய்னாவே குழந்தைங்களாம் முகத்தை சுழிச்சிட்டு போயிடும். ஏன்னா இந்த விளக்கெண்ணெய் கொடுத்து தான் பேதி மருந்தாக இதை பயன்படுத்தி வந்தாங்க. அதனால் உடல் ஆரோக்கியம், குடல் புண்கள் மூலம் சம்மந்தப்பட்ட எல்லா வியாதிகளும் இதில் குணப்படுத்திக்கலாம். இதை மருத்துவமாக எப்படி பயன்படுத்துகிறான்னு பார்த்திங்கன்னா, ஒரு 100 கிராம் விளக்கெண்ணெய்க்கு ஒரு 10 கிராம் 15 கிராம் கடுக்காய் தூளை போட்டு நல்லா நெழுக நம்ம அரைச்சிட்டு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு, ஒரு ஸ்பூனில் நம்ம காலை மாலை ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு வந்தோம்னா நமக்கு உடலில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றும். அதே மாதிரி மூலம் சம்மந்தப்பட்ட நோயை குணப்படுத்தும். அது மாதிரி வட்டை சூடுன்னு சொல்லக்கூடிய வட்டை சூடை போக்கும். அது மாதிரி பழைய மலங்களை வெளியேற்றி உடலை ஆரோக்கியமாக வச்சுருக்கும். இதே நம்ம வேறு முறையாகவும் இதை சாப்பிடலாம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, ஒரு 1/2 கிலோ விளக்கெண்ணெய், 1/2 கிலோ பனங்கற்கண்டு, ஒரு 1/4 கிலோ வெள்ளை வெங்காயம், அப்படி இது எல்லாம் ஒரு 1/2 கிலோ சோற்றுக்கற்றாழை, இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துக்கணுங்க. ஆனால் விளக்கெண்ணெயை தவிர மிச்சம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம பதமாக அடுப்பை ஏற்றி சிறு தீயாக போட்டு காய்ச்சிட்டு வந்தோம்னா அது நல்லா குழம்பு பதமாக வரும். குழம்பு பதமாக வரும்போது இந்த எண்ணெயை ஊற்றி நம்ம நல்லா கலக்கி அடுப்பை இறக்கி வச்சுட்டு ஒரு அரை ஸ்பூன் சாப்பிட்டோம்னா குடலில் இருக்கக்கூடிய கட்டி, இன்றைக்கி ஆப்ரேஷன் பண்ணி தான் ஒவ்வொரு கட்டியும் குணப்படுத்தக்கூடாது உண்டு. ஆனால் குடலில் இருக்கக்கூடிய கட்டியை அற்புதமாக குணப்படுத்து ஆற்றல் இந்த குமரிக்கிறதுங்கிறதுக்கு இந்த விளக்கெண்ணெய்க்கு உண்டு. இது குமரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம விளக்கெண்ணெய் தான் முக்கியமாக இதுக்கு முக்கியமானது. இதில் நம்ம சோத்துக்காத்த சேர்க்கறதுனால குமரிக்கிறதுன்னு பேர். இதை நம்ம டெய்லி நம்ம காலை இல்லை ஒரு வேளை சாப்பிட்டு வந்தாலும் கூட இதோடைய அற்புதமான ஆற்றல் நம்ம மருத்துவ குணத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஒவ்வொரு நாளும் நம்ம பயன்படுத்தி வந்தோம்னாக்கா உடல் ஆரோக்கியம், ஆயுள் நீடிக்கும்.
என்பதை நீண்ட நாள் உயிர் வாழறதுக்கு உண்டான வாய்ப்புகளை இது மூலிமா எடுத்துக்கலாம். அதனால் வந்து இந்த அற்புதமான இந்த ஆமணக்கு மூலிகை வந்து முன்னோர்கள் வந்து 4000 வருஷத்துக்கு முன்னாலே அதை வந்து தெரிஞ்சு பயன்படுத்தி மக்களுக்காக அடுப்பது இதை வந்து பயன்பாட்டில் வச்சுருக்காங்க. இந்த காய்களை வந்து நம்ம வந்து சேகரித்து அந்த விதைகளை அடுப்பது நம்ம பக்குவப்படுத்தி எண்ணெயாக பயன்படுத்திட்டு வந்தோம்னாக்கா நம்ம குழந்தைகளுக்கும் மற்றும் நமக்கும் உடல் இருக்கக்கூடிய உபாதைகள் என்பதை உடலில் இருக்கக்கூடிய வெப்பத்தால் வரக்கூடிய கட்டிகள் எல்லாத்தையும் குணப்படுத்திடலாம். என்பது இதை வந்து மற்றவங்களுக்கும் நம்ம வந்து சொல்லலாம். இதை ஒவ்வொரு நாளும் இந்த மூலிகைகளை வந்து நம்ம வளர்த்தோம்னாக்கா நம்ம வரக்கூடிய சமுதாயத்துக்கு வந்து ரொம்பவும் தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம வெளியே சொல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு போகும். அதனால் வந்து நீங்கள் இந்த அற்புதமான மூலிகைகளை என்பதை இனங்கண்டு அதை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எவ்வளோ மூலிகை காட்டாமணக்கு ஆமணக்குன்னு சொன்னோம்னா காட்டாமணக்கும் இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் காய் வந்து அதில் வந்து வழுவழுப்பாக இருக்கும். இது மட்டும் வந்து முள்ளாக இருக்கும். அந்த காய்கள் பூக்கள் அருமையாக இருக்கும். இது வந்து நம்ம மாடிகள்லேயும் தோட்டங்கள்லேயும் வீடுகள்லேயும் வளர்க்கும் போது ஒரு அற்புதமாக இருக்கும். அழகாகவும் செடி வந்து அழகாக இருக்கும். எப்பவுமே வந்து பசுமையாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி செடிகளை நீங்கள் வளர்த்து பயன்பெறணுன்ற நோக்கத்தோடு தான் இந்த பூவல் நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லிட்டு வரோம். இன்றைக்கி நம்ம இந்த ஆமணக்கு என்ற மூலிகை பார்த்தோம். மற்றொரு நாள் வேறொரு மூலிகையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.